بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றாடம் எங்களால் ஏற்படக்கூடிய சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதற்கான ஒரு அமலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அமல் எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லாமல் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகாதாரத்தை கூட எங்களுக்கு காட்டித் தருகிறது. அந்த அமலுக்கு பெயர் வுது என்று சொல்கின்றோம். அன்றாடம் நாங்கள் செய்கின்ற இந்த வுதுவின் காரணமாக நாங்கள் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அனைத்து பாவங்களும் உதிர்ந்து போய்விடுகின்றன. அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அன்றாடம் நாங்கள் செய்கின்ற வுது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரேனும் ஒருவர் வுது செய்கின்ற போது அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பிலே இருந்தும் அவர்களால் அந்த உறுப்புகளால் ஏற்பட்ட தவறுகளுக்குரிய பரிகாரமாக அந்த வுது அமைந்து விடுகிறது. எந்த அளவுக்கென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஊத்தைகள் வருவது போன்று அந்த நகத்துக்கு கீழால் ஏற்படக்கூடிய பாவங்கள் கூட உதிர்ந்து விடுகின்றன என்ற பொன்மொழியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வுது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். முதலிலே நாங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதற்கப்பால் 2 கைகளையும் மணிக்கட்டு வரை நல்ல முறையிலே 3 தடவைகள் கழுவிக்கொள்ள வேண்டும். நன்றாக 3 தடவைகள் இந்த கையை மணிக்கட்டு வரைக்குரிய கையை கழுவிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு 3 தடவை கையை கழுவிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் 3 தடவைகள் வாயை கழுவவும், வாயை பல்லை தீட்டி சுத்தமாக வாயை கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு 3 தடவைகள் வாயை கழுவியதற்கு பின்னால் மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி அதாவது மூக்கை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது மூக்கை இடது கையினால் சுத்தம் வலது கையினால் நீரை செலுத்தி இடது கையினால் அதனை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாகத்தான் நாங்கள் 3 தடவைகள் மூஞ்சை கழுவ வேண்டும். இந்த மூஞ்சை கழுவும் போது கை நிறைய தண்ணி எடுத்து முடி முளைக்கும் இவ்விடத்திலே இருந்து நாடிக்குழி வரைக்கும் நீளத்தாலும் அகலத்தால் 2 காதுகளுக்கு இடைப்பட்ட இடத்தை உட்பட 3 தடவைகள் கழுவிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நன்றாக தேய்த்து கழுவிக்கொள்ள வேண்டும். முடி முளைக்கும் இடத்திலே இருந்து நாடிக்குழி வரைக்கும் காது வரைக்கும் 2 காதுகளுக்கும் இடைப்பட்ட இடத்தை நன்றாக தேய்த்து கழுவிக்கொள்ள வேண்டும். 3 தடவைகள் கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2 கைகளையும் முழங்கை வரைக்கும் 3 தடவைகள் கழுவிக்கொள்ள வேண்டும். தண்ணீரை ஓடவிட்டு நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த முழங்கைகள் நன்றாக கழுவப்படும் அளவுக்கு வலது கையை 3 தடவை, அதனைத் தொடர்ந்து இடது கையையும் 3 தடவைகள் கழுவிக்கொள்ள வேண்டும். 3 தடவைகள் இடது கையை கழுவும் போது இந்த மொழி நன்றாக கழுவிப்படக்கூடிய அளவுக்கு தேய்த்து கழுவ வேண்டும். இது 3 தடவைகள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, 2 கைகளையும் 3 தடவை கழுவியதற்கு பின்னால் கையை நனைத்து நெற்றியிலே இருந்து பின்பக்கமாக கையை கொண்டு போக வேண்டும். 2 கையையும் சேர்த்து பின்பக்கமாக கொண்டு போய் சென்று திரும்பவும் அதே போன்று முன்னால் கொண்டு வர வேண்டும். இது 1 தடவை மாத்திரம் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து காதையும் அதே கையோடு நன்றாக தடவிக்கொள்ள வேண்டும். காதை உள்ளே விட்டு காது வெளிப்புறத்தை அவ்வாறு தடவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இடது காதையும் உள்புறமாக தொட்டுவிட்டு எவ்வாறே செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவ்வாறு நாங்கள் 2 கையும் மூஞ்சை கழுவினோம், கைகளை கழுவிக்கொண்டோம், தலையை 1 தடவை மசகு செய்துவிட்டோம், அதே போன்று காதையும் மசகு செய்துவிட்டு இப்போது காலை நாங்கள் கழுவப் போகின்றோம். வலது காலை கழுவப் போகின்றோம். இந்த வலது காலை கழுவுகின்ற போது நாங்கள் தண்ணீரை தொட்டு நன்றாக கழுவ வேண்டும். இந்த குதிகால் கழுவப்படுற அளவுக்கு நன்றாக கழுவ வேண்டும். விரல்களை குடைந்து கழுவ வேண்டும். அதே போன்று இந்த கரண்டை கால் வரைக்கும் நன்றாக கழுவப்படும் அளவுக்கு வலது காலை கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த காலை கழுவுகின்ற போது நிறைய பேர் முன்பக்கத்தை மாத்திரம் கழுவுவார்கள், பின்பக்கத்தை விட்டு விடுவார்கள். ஆகவே இந்த பின்பக்கம் என்பது மிகவும் முக்கியமானது. அது குர்ஆனை எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடியது. 2 கால்கள், அதாவது கரண்டை கால்களையும் நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும்.
அதே போன்று இப்போது இடதுகால், இந்த இடதுகாலை கழுவும் போதும் இவ்வாறே நாங்கள் காலை கழுவுகின்ற போது இவ்வாறே நாங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும். விரல்களை குடைந்து கழுவ வேண்டும். கரண்டை கால் கழுவப்படும் அளவுக்கு, அதாவது குதிகால்கள் கழுவப்படும் அளவுக்கு நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். இந்த முட்டு கால் கண்ணுகள் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இடத்தையும் நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். ஏனெனில் அந்த சுருக்கங்களுக்குள் தண்ணீர் போகாமல் விட்டால் வுது கூடாமல் போய்விடும். அதற்கு பின்னால் இவ்வாறு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வுது செய்யும் முறை, இந்த முறையிலே நாங்கள் வுதுவை செய்துவிட்டு இறுதியாக நாங்கள் ஒரு துஆவை ஓதுவது மிக முக்கியமான ஒரு துஆ. அந்த துஆ எல்லோருக்கும் பாடமாக இருக்க வேண்டும். அந்த துஆவை ஓதுவதன் மூலமாக சுருக்கத்தினுடைய 8 வாயில்களினாலும் சுருக்கத்துக்குள் நுழையலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த துஆ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அத்தோடு சேர்ந்து அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்ற துஆவோடு இந்த வுதுவை முடித்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வணக்கத்தை நாங்கள் அன்றாடம் செய்கின்றோம். அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியிலே செய்கின்ற போது அதற்குரிய கூலியும் எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். ஆகவே அந்த அளவிலே எங்களுடைய அமல்களை ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.